அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை கபளீகரம் செய்ய நினைப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கும் கூட்டத்தை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்றும் சூளுரைத்துள்ளார். கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கம் அவ்வளவுதான் என்றார்கள். மக்களின் ஆதரவோடு நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால் மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற திராவிடர் கழகம் நடத்திய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அதிமுக மற்றும் பாஜகவை சரமாரியாக சாடிய முதலமைச்சர் தமிழர்கள் என்றாலே சிலருக்கு பிடிக்காது என்றும் தமிழர்கள் தலை நிமிர காரணமான சமூக நீதி திட்டங்களை சிலர் பறிக்க முயற்சிப்பதாகவும் விமர்சித்தார். இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி IAS IPS வர்றது பிடிக்காது, இடஒதுக்கீடு பிடிக்காது, சமூக நீதி பிடிக்காது, சமத்துவம் பிடிக்காது, சரிசமமா உட்கார்றது பிடிக்காது. தமிழ்நாட்டில் சுயமரியாதைக்கு எதிரான சூழ்ச்சி நடப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். இந்த இயக்கத்துடைய கொள்கைகள் தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய கொள்கைகள். கடைசி தமிழர்களை மூச்சு இருக்கும் வரை, அவர் உயிரில் சுயமரியாதை உணர்வு இருக்கும் வரை எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சளைக்காமல் போராடும். சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட விட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது. தமிழர்களின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்க முயற்சிப்பதாகவும் அதை தடுத்து நிறுத்தும் காவல் அரணே திராவிட மாடல் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல். அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு எரியட்டுன்னு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். திராவிட தலைவர்கள் வழிவந்த தம்மை பற்றி திட்டமிட்டு பொய்கள் பரப்பப்படுவதாகவும் வழக்கம் போல அனைத்திற்கும் தமது செயல்களால் பதிலடி கொடுப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தந்தை பெரியாருடைய இந்த இயக்கம் முடிஞ்சிடும் நினைச்சாங்க. பேரறிஞர் அண்ணா எழுந்தார், அடுத்த தலைவர் கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கம் அவ்வளவுதான் என்றார்கள். மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன். என்னை பற்றி என்னென்னவோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க, இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால் மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். 2026 ஆண்டில் திராவிட மாடலின் 2.0 ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்த முதலமைச்சர் வரும் தேர்தலில் தமிழினம் தற்காத்துக் கொள்வதற்கான சமுதாய தேர்தல் என கூறினார். இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும், திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணலாம்னு பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். திராவிடர் கழகத்தின் நீட்சியே திமுக என குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாதி பெயர்களின் இறுதி எழுத்தில் இர் என முடியும் வகையில் மாற்றம் செய்து மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்ய வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை சந்திச்சு சாதி பெயர்களோட இறுதி எழுத்து இர் என்று முடிவடையக்கூடிய மாற்றம் செஞ்சு மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறேன். கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் ஒற்றுமை உணர்வும் உள்ள மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்.